friends, welcome to AtoZ Samayal. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சொதி குழம்பு தாங்க பார்க்க போறோம். இந்த சொதி குழம்பு அப்படின்னு சொன்னாவே திருநெல்வேலி ஸ்பெஷல்னு சொல்லுவாங்க. ஸோ ரொம்பவே நல்லா இருக்கும். இன்னைக்கு நம்ம இது ஹோட்டல் ஸ்டைல்ல இன்னைக்கு நம்ம ரெடி பண்ணியிருக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா இட்லி, தோசை, சப்பாத்தி, இடியாப்பத்துக்கு ரொம்பவே ஒரு சூட்டபிளான ஒரு ரெசிபினே சொல்லலாம். அந்த அளவுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க. சரி, ஓகே, இந்த சூப்பரான சுவையான சொதி குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கறாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு விதவிதமான ரெசிபிகள், ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வேணும்னா இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட ஒரு பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இப்போ பாருங்க, இந்த சொதி குழம்பு செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே எடுத்து வச்சிருக்கேன். நான் இன்னைக்கு வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஆட் பண்ண போறேங்க. இப்போ தாளிப்புக்கு நல்லெண்ணெய், இது செக்ல ஆடினா நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா கேரட் எடுத்திருக்கேங்க. கேரட் 2 கேரட் கட் பண்ணி வச்சிருக்கேன். நான் நீட்ட சைஸ்ல கட் பண்ணியிருக்கேன். அடுத்து ஒரு முருங்கைக்காய் கட் பண்ணியிருக்கேன். 2 உருளைக்கிழங்கு கட் பண்ணியிருக்கேன். கேரட்டு, உருளைக்கிழங்கு எல்லாமே நீட்டமான சைஸ்ல கட் பண்ணியிருக்கேன். ரொம்ப பொடியா கட் பண்ணாம நீட்டமான இந்த மாதிரி சைஸ்ல கட் பண்ணியிருக்கேங்க. ஸோ உங்களுடைய விருப்பம் தான் இது கட் பண்ணுறது. அடுத்தது பீன்ஸுங்க. பீன்ஸ் கொஞ்சமாக பீன்ஸும் நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா கடுகு எடுத்திருக்கேன். அடுத்தது இஞ்சி சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். அடுத்தது பச்சை மிளகா, 4 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேங்க. காரத்துக்கு நம்ம எந்த ஒரு தூள் எதுவுமே போட போகிறது இல்லை, அதனால பச்சை மிளகா 4 எடுத்திருக்கேங்க. அடுத்தது தேங்காய் பால். இது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் தேங்காய் பாலுங்க, கெட்டியானது. இது செகண்ட் தேங்காய் பால், கொஞ்சம் தண்ணியாட்டம் இருக்குங்க. இப்போ இது 2 தேங்காய் பால் வச்சு தான் இன்னைக்கு நம்ம ரெடி பண்ண போகிறோம். தேங்காய் பால் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் தேங்காய் பால் திக்கான பாலுங்க. அடுத்தது 1 கப் அளவுக்கு பாசிப்பயிறு. இது நான் நல்லா வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். அடுத்தது ஒரு லெமன், இதுல 1/2 லெமன் நம்ம புழிஞ்சு விட போறோம். அடுத்தது கொஞ்சமா கறிவேப்பிலையும் கொஞ்சம் கொத்தமல்லி தலையும் கட் பண்ணி வச்சிருக்கேங்க. இப்போ இதை எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்க, இதுக்காக ஒரு கடாய் வச்சிருக்கேன். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாமே நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ வெஜிடபிள்ஸ்ல ஃபர்ஸ்ட் கேரட் போட்டிருக்கேன். அடுத்தது பீன்ஸ் போடுறேங்க. அடுத்தது உருளைக்கிழங்கு. அடுத்தது முருங்கைக்காங்க. முருங்கைக்காய் நான் ஒரு பீஸ் கட் பண்ணி அதை 4ஆ இந்த மாதிரி கட் பண்ணி போட்டிருக்கேன். ஏன்னா அப்பதான் ரொம்பவே நல்லா இருக்கும், அதனால. இப்போ இதுல செகண்ட் தேங்காய் பால் இருக்கு பாத்தீங்களா, தண்ணியாட்டம் எடுத்த பால். அந்த தேங்காய் பால்ல தான் இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே நான் குக் பண்ண போறேங்க. இந்த ஃபர்ஸ்ட் தேங்காய் பால் திக்னஸான பால் ஊத்துறீங்க அப்படின்னா கொஞ்சம் இதா இருக்கும், டேஸ்ட் குறைஞ்சிரும். இந்த செகண்ட் தேங்காய் பால்ல வெஜிடபிள்ஸ் எல்லாம் வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஃபர்ஸ்ட் தேங்காய் பால் ஊற்றலாம். கொஞ்சமா இதுக்கு காய் குக் ஆகிறதுக்கு உப்பு கொஞ்சமா நான் போட்டிருக்கேங்க. இப்போ இதை நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ இதை நல்லா நம்ம வேக வைக்க போறோம். வெஜிடபிள்ஸ் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா தான் அடுத்தது நம்ம ஆட் பண்ண போறோம். இப்போ இது வேக வைக்கிறதுக்காக நான் ஹை ஃப்ளேம்ல வைக்கிறேன். ஒரு 10ல இருந்து ஒரு 15 மினிட்ஸ்ல இது நல்லா குக் ஆயிரும். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ ஒரு பிளேட் போட்டு நான் இதை மூடி வச்சிருக்கேங்க. இப்போ ஒரு 15 மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க. இப்போ நான் இதை ஓப்பன் பண்றேன். இப்போ பாருங்க, நம்ம இந்த தேங்காய் பால் ஊற்றணும். இப்போ அது எல்லாமே நல்லா சுண்டி இருக்கு. இப்போ வெஜிடபிள்ஸும் நல்லாவே குக் ஆயிருக்குதுங்க, பார்க்கும் போதே தெரியுது. இப்போ வெஜிடபிள்ஸ் எல்லாமே நல்லா குக் ஆயிருக்கு. இப்போ அதே கடாய் வெஜிடபிள்ஸ் வேற பாத்திரத்துக்கு மாத்திட்டு இப்போ அதே கடாய் வச்சிருக்கிறேன். இப்போ இதுல ஆயில் ஆட் பண்ணிக்கிறேங்க. இது நல்லெண்ணெய், செக்ல ஆட்டினா நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்தது கொஞ்சமா கடுகு ஆட் பண்ணிக்கிறேங்க. இப்போ கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறமா இது கூட நம்ம வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கடுகு எல்லாமே நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ இது கூட நான் வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேங்க. ஒரு அரை வெங்காயம் போடுறேன். வெங்காயம் சாய்ஸ் தாங்க, வெங்காயம் போட தேவையில்லை. நான் கொஞ்சமா தாளிப்புங்கனால கொஞ்சம் வெங்காயம் போடுறேன். இப்போ வெங்காயமும் போட்டாச்சு. இப்போ இதை லைட்டா நம்ம வதக்கி விடலாம். இப்போ இது பார்த்தீங்கன்னா இஞ்சியும் அந்த பச்சை மிளகாயும் நான் நல்லா பேஸ்டா அரைச்சி எடுத்திருக்கிறேன். லைட்டா தண்ணி விட்டு அரைச்சி எடுத்திருக்கேங்க. 4 பச்சை மிளகாய் போதும், காரம் கரெக்டா இருக்குங்க. நான் 4 பச்சை மிளகாயும் இஞ்சி பீஸ் ஒரு சின்ன இஞ்சி சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணியிருக்கேன். இப்போ அதை அரைச்சி இதுல ஊற்றிருக்கேங்க. இப்போ பாருங்க, அரைச்சி ஊற்றியாச்சு. இப்போ அது நல்லா குக் ஆகிட்டு இருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் இது கூட கொஞ்சமா மஞ்சள் தூள். இப்போ இந்த பார்த்தீங்கன்னா இந்த சொதி குழம்பு அப்படின்னாவே இது கொஞ்சம் ஒயிட்டும் இந்த மஞ்சளும் கலந்த இதில் இருக்கும். அதனால லைட்டாக ஒரு சிட்டிக்கு மட்டும் நான் மஞ்சள் தூள் போட்டிருக்கேன். கொஞ்சமா கறிவேப்பிலை போட்டிருக்கேங்க. இப்போ இது எல்லாத்தையும் லைட்டாக நம்ம கிளறி விட்டுடலாம். இப்போ கிளறி விட்டுட்டு இப்போ இது கூட நான் பாசிப்பருப்பு பார்த்தீங்கன்னா வேக வச்சு எடுத்து வச்சிருக்கிறேன்.
ஒரு சின்ன கப் அளவுக்கு நான் வந்து எடுத்தேங்க. இப்போ இது 1 கப் அளவுக்கு வந்து எனக்கு பாசிப்பருப்பு வந்து கிடைச்சிருக்கு. இப்போ இதை நல்லா குக் பண்ணி நான் எடுத்துருக்கிறேன். இப்போ இதையும் போட்டு இதையும் நல்லா ஒன்னோட ஒன்று மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம நல்லா கிளறி விடலாம். இப்போ பாருங்க, ஒன்னோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ இது லைட்டாக கொதிச்சுட்டு இருக்கும்போது இது கூட வெஜிடபிள்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறாங்க. வெஜிடபிள்ஸ் வந்து தண்ணி இருந்துச்சுன்னா அந்த தண்ணி வந்துட்டு வடிச்சிடாதீங்க. தண்ணியோட தான் நம்ம வந்துட்டு இது கூட போடணும். ஏன்னா தேங்காய் பால் போட்டு தான் நம்ம வந்து குக் பண்ணியிருக்கிறோம். ஸோ அந்த தண்ணியோட தான் நம்ம இது கூட வந்துட்டு ஆட் பண்ணணும். எனக்கு அந்த அளவுக்கு அதிக தண்ணி இல்லை, கொஞ்சமாக தான் இருந்துச்சு. நான் அப்படியே வந்து இது கூட ஆட் பண்ணியிருக்கிறேங்க. இப்போ தண்ணியோட நான் இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் நான் வந்து இது கூட போட்டிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்துட்டு இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து இது கூட நம்ம வந்துட்டு தேங்காய் பால் வந்து ஆட் பண்ணுறோம். இது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் தேங்காய் பால் திக்னஸான தேங்காய் பாலுங்க. ஃபர்ஸ்ட் வந்து எடுத்துருக்கிற தேங்காய் பால். இப்போ இந்த திக்னஸான தேங்காய் பால் வந்து இது ஆல்மோஸ்ட் இந்த குழம்பு ரெடி ஆயிடுச்சு அப்படிங்கிற ஸ்டேஜில் வந்து தான் ஊற்றணும். ஊற்றினதுக்கப்புறம் ரொம்ப நேரம் இதை வந்து கொதிக்க விட தேவையில்லைங்க. ஒரு 5 மினிட்ஸில் இதை நம்ம இறக்கிடலாம். இப்போ இதுக்கு உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு நான் செக் பண்ணிட்டேன். இப்போ எல்லாமே வந்து கரெக்டாக இருக்குது. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி லைட்டாக வந்து கொதி வரும்போது இப்போ இதில் வந்து நான் அரை லெமன் சாறு மட்டும் இது கூட ஆட் பண்ணிக்கிறேங்க. அரை லெமன் மட்டும் போதும். அந்த புளிப்புச்சுவை வந்து எடுத்து கொடுக்கும், ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுக்காக தான் நம்ம லெமன் வந்து ஆட் பண்ணுறோம். இப்போ பாருங்கள், லெமனையும் நான் புளிச்சுக்கிட்டேன். இப்போ நம்ம இது வந்துட்டு இனிமேல் வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஸோ பாருங்கள், சூப்பரான இதில் வந்து கிடச்சிருக்குது. கொத்தமல்லி தழை வந்து தூவி விட்டுருக்கேன். ஸோ நம்மளுடைய சூப்பரான சுவையான அட்டகாசமான சொதி குழம்பு வந்து இன்னைக்கு ரெடியாக இருக்குங்க. இன்னைக்கு வெஜிடபிள்ஸ் வச்சு நம்ம இன்னைக்கு ரெடி பண்ணியிருக்கோம். இது இட்லி, தோசை, இடியாப்பம், சப்பாத்திக்கு ரொம்பவே சூட்டபிளாக இருக்கும். ரொம்பவும் நல்லா இருக்கும். கொஞ்சம் வித்தியாசமான ரெசிபி தான், ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். வெறும் தேங்காய் பால்லேயே நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கோங்க. ஸோ நீங்களும் இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே பிடிக்கும் உங்களுக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள். இந்த மாதிரி புதுவிதமான ரெசிபிகளும் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வேணும்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட ஒரு பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மேலும் ஒரு வீடியோவுடன் சந்திக்கிறேன். வீடியோ பார்த்ததற்கு நன்றி.